உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சூரியன் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்க சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாத்த வச்சிருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நீங்க கன்னியில இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த 1 மாத காலம் உங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் நடக்க போகுது, என்னால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 1 மந்த். கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு நான் ஆரம்பிக்கும்போதே சொல்லிட்டேன். கொஞ்சம் இந்த மாதம் ஓகேவா இல்ல நார்மலைஸா தான் இருக்கு. ஆனா, நீங்க வந்து உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனுடைய ஆளுமை அதிகமா இருக்கக்கூடிய ஆட்கள். இந்த தடவ வருடத்திற்கு ஒரு முறை சூரியன் தன்னுடைய வீட்ல வந்து ஆட்சி பலம் வாங்கக்கூடிய அமைப்புல வந்து அமரப்போகிறார். இதுவே எனக்கு தெரிஞ்சு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகச்சரியான ராஜயோகத்த கொண்டு வந்து குடுக்கும். நம்பர் 2 முதல்ல உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். நல்ல இதுவரைக்கும் இல்லாம இந்த மாதம் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல அலைச்சல், நல்ல ட்ராவல், ரொம்ப நாளா விட்டு போன விஷயங்கள்லாம் உங்கள தேடி வர்றது, இந்த மாரியான சினாரியோலாம் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. என்னதான் நட்சத்திரநாதனும் சரி, இந்த பக்கம் ராசிநாதனும் சரி 2ம் ஒண்ணா அமையக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்ல இந்த பக்கம் இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா புதன், குருவோட சேர்ந்தா எல்லா இடமுமே பயணிக்க போகுது. நீங்க வந்து கன்னியா இருந்தாலும் சரி, நீங்க சிம்மமாக இருந்தாலும் சரி, இந்த தடவ எந்த விடயங்களை எதிர்பார்க்கலாம் அப்டின்னா, உத்தியோக பிராப்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. நம்பர் 2 இந்த மாதம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோவங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு. இந்த கேதுவோட பிடியில இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது நெறைய டீப் அனலைஸ்மென்ட் குடுக்கும். ஆனா யாரெல்லாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ரெடி ஆறீங்களோ, யாரெல்லாம் இந்த டெண்டர் எடுக்கிற மாரியான விஷயங்கள் பண்றீங்களோ, போட்டி போடக்கூடிய மனப்பான்மையில ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள். அதே மாரி இந்த மாசம் டார்கெட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. அத்தன உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் சூப்பரான டைம் பீரியட் இந்த மாதம் இணைந்தே பிறக்க காத்திருக்கிறது. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை உங்கள ஸ்பீட் பண்ணும். கண்ணில இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பார்க்கும்போது பயங்கரமான ஸ்பீட் அதிகரிக்கும். அதே சமயம் ஹெல்த் வைஸ் ரொம்ப பெரிய பிரச்சனையே இருக்கும். அதாவது சொல்ல முடியல. ஆனா உடம்பெல்லாம் ஒரு மாரி இருக்கு. அடிச்சு போட்ட மாரி இருக்கு. டயர்டாவே இருக்கு அப்படின்ற மாரியே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ஒரு மாரி டயர்டாவே, ஒரு மாரி லேசியாவே போறதுக்கான பாசிபிள் எல்லாம் இந்த 1 மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. அத தாண்டியும் நெறைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ எங்கேயாவது டூர் போறது, எங்கேயாவது டிராவல் பண்றது, வெளியூர், வெளிமாநிலத்துக்கு போறது, குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்கிறது. ஏதாவது ஒரு குலதெய்வத்துடைய படம் வந்து உங்க கண்ல படுறது. அதன் மூலமாக அதோட பிளெஸ்ஸிங்க நம்ம ரிசீவ் பண்றது. இது எல்லாமே எனக்கு பிள்ளைகள் குறித்த பெருமைகள், பிள்ளைகள் குறித்த பேரு இதெல்லாமே இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. செவ்வாய் பார்க்குறாரு அப்படின்றத மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்க. எப்பவுமே செவ்வாயுடைய பார்வை அப்படின்றது வந்து கொஞ்சம் எந்த இதுல 4ஆம் பார்வையாக பார்க்கப்படுது. அப்போ உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. ஃபோன் கீழ விழுந்து உடையிறது, ஃபோன் கேஸ் மாத்துற மாரி சினாரியோ வர்றது. அதே மாரி சுக்கிரன் அங்க இந்த இடத்துல நீச்சமாயிருக்காரு இந்த தடவ. சுக்கிரனும் போய் உட்கார்ந்திருக்காரு. அங்கருந்து செவ்வாய் பார்வை குடுக்குறாரு. இப்படிக்கா பார்த்தோம்னா, அங்கருந்து சனி வேற உங்கள தான் பார்ப்பேன்னு பார்த்துட்டு இருக்காரு. என்ன கொஞ்சம் வலுக்குறைவாக சனியும் வக்ரமாயி பார்க்கறதுனால ஒண்ணும் பெரிய நெகட்டிவா வரப்போதில்ல. சுக்கிரன் வந்து இந்த பக்கம் வந்து சனிக்கும் பார்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ ஆல்மோஸ்ட் கண்ணில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு இந்த 2 பக்கமுமே ஒரு மாரியான கனெக்டிவிட்டியோட ஒரு சினாரியோ கிரியேட் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. எல்லா இடத்துல 30 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் அது நிகழும். ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவ சனி போய் அந்த இடத்துல உட்காருவாரு. அப்ப இந்த தடவ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 30 வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வு என்பது நிகழ காத்திருக்கிறது. உங்களுடைய தசா புத்தியும், உங்களுடைய பிறந்த நேரமும் சரியாக இருக்குமே பட்சத்தில் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் காத்திருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன தசாபதிகள் வேற மாரி இருக்கு அப்படின்னா, இந்த தடவ கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். வீட்ல இருக்க பெரியவர்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன், கேதுவோட காம்பினேஷன். அப்ப அப்பாக்கு, இல்ல தாத்தாக்கு, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டு இது நாட் ஒன்லி நீங்க அ சந்திரன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த பிளானட் அந்த இடத்துல இருந்தாலும் அப்பாவுக்கு உடைய ஹெல்த் பார்த்துக்கணும். செவ்வாய் காரகத்துவம் எல்லாம் அந்த இடத்துல அப்பாவை இயக்கப் போகிறது. அப்ப அப்பான்னா பல்லு. செவ்வாய்னா பல்லு, ஸ்கின்னு, எலும்பு, ரத்தம், ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடர்த்தி இதெல்லாம் செவ்வாய் தான். அப்ப இதுல ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இயங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றது, இல்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் பிசிஓடி ப்ராப்ளத்தில மாட்டிக்கிறது, மாதவிடாய் பிரச்சனை வர்றது, இதெல்லாமே இந்த தடவ வந்து கன்னி ராசிக்கார பெண்கள் எதிர்பார்க்கலாம். யாரு? உத்திர நட்சத்திரக்கார பெண்கள். கோவம் கொஞ்சம் அதிகமா வரும். இயல்பாவே உத்திரத்துக்கு கோவம் வரும். இந்த தடவ இன்னும் கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமே இருக்காது. தூங்குன மாரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ஒரு திருப்தி கிடைக்காது. உத்திர நட்சத்திரக்கார பெண்கள் தயவு செஞ்சு வாய்க்கு ஜிப்லாக் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து என்ன சொன்னாலும் வீட்ல இருக்கவங்க சொல்றது தான் செய்ய போறாங்க. நீங்க அதனால டென்ஷன் ஆகி நீங்க வந்து கோவப்படாதீங்க. ஏன்னா செவ்வாய் வலுவா இருக்கிறது. இப்ப திருமணமான உத்திர நட்சத்திரக்கார பெண்கள் உங்க புருஷன் சொல்றது சரின்னு கேட்டு போயிட்டீங்கன்னா பெட்டர்.
இல்லையா? அப்போ கணவருடைய ஆரோக்கியம், கணவருடைய பேச்சுவார்த்தை, கணவனுடைய நடவடிக்கை இது 3லயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். நம்பள பொறுத்தவரைக்கும், நம்பளுடைய குடுக்கக்கூடிய கமிட்மெண்ட். இத இந்த மாசம் பண்ணி தரேன் அப்டின்னா, பண்ணி தரதுக்கான வாய்ப்பில்ல. கொஞ்சம் கம்மியா தான் குடுக்க போறாரு மிஸ்டர் சனி. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தபடி எல்லாம் சூப்பர். 11ஆம் இடத்துல லாபத்துல குரு அமர்ந்து ஆரம்பிக்கும்போதே ஒரு 13, 15, 17 தேதிக்கு ஆல்மோஸ்ட் சிவராஜ் யோகத்துல இருக்கும்போது நெறைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முதல் 17 நாட்கள் பயங்கரமான ஜாக்பாட் விபரீத ராஜயோகம்லாம் நடக்கும். அடுத்த 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அந்த 1 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும் அப்டின்னா, இந்த தடவ நெறைய ட்ரெஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். திடீர்னு ட்ரெஸ் ஏன்னா சுக்கிரன் வேற உட்கார்ந்திருக்காரு. ஆடை ஆபரண சேர்க்கை, நம்மள அழகுபடுத்திக் கொள்றது, பார்லர் போறது, கேசம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் சேஞ்ச் பண்றது, மாத்துனீங்கன்னா சொல்லுங்க. நெறைய பேர் இந்த தடவ உங்களோட ஹேர் ஆயில் சேஞ்ச் பண்றது, உங்களோட ஷாம்பு சேஞ்ச் பண்றது எல்லாமே பண்ணியிருப்பீங்க. இந்த பக்கம் ராகுடைய பொசிஷனும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. எனக்குள் நெறைய ஷாம்பு மாத்துறது, ஹேர் ஆயில் மாத்துறது இதெல்லாம் இந்த தடவ பாக்கும். சின்ன சின்னதா ஃபேஸ்ல ஏதாவது பிம்பிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி தான் ராசிக்குள்ள உட்கார்ந்து டைரக்ட்டா செவ்வாயுடைய பார்வையை ஈர்த்து கொண்டிருக்கிறார். அப்ப முகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பருக்கள் வருவதற்கான வாய்ப்புகள், கொப்பளங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், வாயில ஏதாவது கடிச்சுக்கிறது, வாயில கொப்பளம் வருது, வாயில ஹீட்டுக்கான ஏதாவது ஒரு விஷயம் வருவதற்கான வாய்ப்பு. அத தாண்டி அப்படியே கீழ வந்தோனே, யூரின் கொஞ்சம் சூடா போறது, யூரினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனம், தண்ணி நெறைய எடுத்துக்கணும். ஓகே, ஃபைன். படிக்கிற உத்திர நட்சத்திரக்கார பிள்ளைங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயத்துல சூப்பரா படிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. என்ன கொஞ்சம் கோவம் அதிகரிக்குன்ற மொழி சார்ந்து நீங்க ரொம்ப போராட வேண்டியிருக்கும் பிள்ளைங்களுக்கு. தமிழ படி, படி, படின்னு பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணும். அதே மாரி நெறைய பிள்ளைங்க இந்த தடவ அவங்களுடைய தசாபுத்தி அதாவது தமிழ் மொழியில இந்த தடவ வந்து ஏதாவது பரிசுகள் வாங்கிட்டு வர்றது. ஏன்னா மொழி வந்து தமிழ் மொழியை குறிக்கக்கூடிய பிளானட் செவ்வாய் தான். அவன் சுக்கிரனுக்கு குடுக்குறான். அப்ப நெறைய பிள்ளைங்க கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, கவித்துவமான பாடல்கள் கேட்கறது, வாட் எவர் இட் இஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் பிள்ளைகளுக்கு வரும். பிள்ளைகள் பத்தி பெருசா கவலைப்பட வேணாம். அங்கங்க உத்திர நட்சத்திரக்கார புள்ளிகளுக்கு அடிபடுவதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் குடுக்க போறார். டைரக்ட்டா பார்க்குறாரு. கொஞ்சம் கவனம் தேவை. உடமைன்னு சொல்லக்கூடிய 4 கவனம். அதே மாரி ஹார்ட்டு, முட்டி இது 2யும் கொஞ்சம் கவனமா பிள்ளைகளுக்கு பார்த்துக் கொள்ளணும். ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து கொஞ்சம் நிதானமே பிரதானம் என்று மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. தேவையில்லாம நம்மள பத்தி நெறைய பேர் காசிப் பேசுவாங்க. இந்த காத வாங்கி, இந்த காத விட்டுருங்க. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த 1 மாசம் நீங்க என்ன சொன்னாலும் மேலதிகாரி அவர் சொல்றது தான் கரெக்ட்ன்னு சொல்லுவாரு. ஏன்னா செவ்வாயுடைய டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாரி உங்க கூட பிறந்தவங்க, இல்ல உங்களுடைய கணவன்மார்கள். ஆண்களாக இருந்தா உங்களுடைய உடன்பிறப்புகள், பெண்களாக இருந்தா உங்களுடைய கணவன்மார்களுடைய டாமினேஷன் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி, மென்டல் ரீதியாகவும் சரி. அதனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பெருசா போட்டு நெகட்டிவா குழம்பிக்காதீங்க. நெறைய சுப்பிரமணிய புஜங்கம். இத கேளுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கன்னி ராசிக்காரங்க இந்த மாதம் சுப்பிரமணிய புஜங்கம் கேட்கிறீரோ, அந்த அளவுக்கு மிகச்சரியான வல்லமையை முருகப்பெருமான் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு குடுப்பார். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மைக்ரேன் தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள், கால் வரும் கொஞ்சம் சோர்ந்து சோர்ந்து உடல்நிலை போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. நல்ல சத்தான சாப்பாடு எடுத்துக்கணும். சுவர் இருந்தா தான் சித்திரம். உங்கள வச்சு தான் உங்க குடும்பமே. அதனால அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என் அண்ணனுங்களா இருந்தாலும் சரி, என்னுடைய அண்ணிமார்களுக்கும் சரி, நான் சொல்ற ஒரே விஷயம் 40 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கவனமாக ஃபுட் விஷயத்திலயும், உங்களுடைய ஹெல்த் விஷயத்திலயும் இருக்கணும். ஏன்னா, நெறைய இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக், டயரியா போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. என்னம்மா இப்படிலாம் சொல்றேன்லாம் நெனச்சுக்காதீங்க. கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். செவ்வாய் நான் சொல்றேன் உத்தரத்தில ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவ போன மாசத்துலேருந்தே இது ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாசம் இன்னுமே அது 15 தேதி வரைக்கும் நீடிக்கிறதுன்றத மனசுல புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சாப்பிடுற விஷயத்துல, போயிட்டு வர இடத்துல சாப்பிடுறதுல கவனம். ரோடு சைடுல எல்லாத்தையுமே நான் அது தப்புன்னு சொல்லல. ஹைஜீனிக்கா இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடுறது வெல் அண்ட் குட். ஓகேவா? ஃபைன். நெறைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ உத்தியோக பிராப்தி கிடைக்கப் போகிறது. நெறைய உயர்வுக்கான வழிகளை நீங்களே மேற்கொள்ள போகிறீங்க. என்ன பண்ணா சரியாகுன்ற மாரி நீங்களே ஒரு கிளாரிட்டி பண்ண போறீங்க. கொஞ்சம் வீட்ல மட்டும் விட்டு குடுத்து போகணும். கொஞ்சம் வந்து ஊழல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் டாம் அண்ட் ஜெர்ரி விளையாட்டு தான். அதனால கவனமா பார்த்துக்கணும். ரொம்ப ஓவரா வார்த்தைய விடாம பார்த்துக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் உயரத்தின் உச்சத்திற்கு தான் போகக்கூடிய அமைப்பாக பிரபஞ்சம் கொடுக்க காத்திருக்கிறது. ஓகே. உத்திர நட்சத்திரக்காரங்க இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். நான் சொன்ன மாரி முருகப்பெருமான் வழிபாடு, அதை தாண்டி நரசிம்மர் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை குடுக்கும். முடிஞ்சா சோழிங்கர்ல இருக்கக்கூடிய நரசிம்மர பாருங்க. இல்ல அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு ஏலக்காய் ஒரு 9 ஏலக்காய் கொண்டு போய் குடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா அதுலேருந்து 1 எடுத்து உங்க வாயில போட்டு, அந்த தண்ணிய வந்து அந்த ஜூஸ வந்து என்க்ளாஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நம்மளுடைய அறிவாகவும், நம்மளுடைய பேச்சாகவும் வளர்கிறதுன்ற சயின்ஸ புரிஞ்சுக்கும். அதனால தான் அந்த காலத்துல வந்து விரத நாட்கள் இதெல்லாம் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னே பிரிச்சாங்க.
அப்ப ஏலக்காய் உண்டு வர 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 தேவையில்லாத நெகட்டிவ் தாட் நம்மள விட்டு வராது. நம்ம தேவையில்லாம எதுவும் பேசி அவர்களை காயப்படுத்தி விட மாட்டோம். ஸோ அப்படியே ஸ்மூத்தா போறதுக்கு இந்த சின்ன விஷயம் மோர் தென் எனஃப். இத மட்டும் பண்ணுங்க. ஓகே. உத்திராட்சதக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? பார்த்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க. என்ன உத்திராட்சதக்காரர்கள் நெறைய இந்த தடவ குரங்கு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேருக்கு இந்த மந்தி பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் குடுக்குது. ஏதாவது ஃபோன்ல பார்க்கறது, வீட்ல பார்க்கறது, உங்க வீட்லயே வந்துச்சு நான் விரட்டி விட்டேன்னு சொல்றது. எங்க போற இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஆலயத்துல போம்போது மந்தி பார்க்கறது, குரங்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிலாம் நான் ரொம்ப அலைப்பாயாத, ரொம்ப மனச போட்டு கெடுத்துக்காத, நீ ரொம்ப ஸ்ட்ராங். உன்கிட்ட இருக்கிறது தான் எல்லார்கிட்டயும் இருக்குன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குரங்கு பார்த்தல் என்ற நிகழ்வு காட்ட பிரபஞ்சமும் தயாரா இருக்கு. பார்க்க நீங்களும் தயாரா இருக்கீங்க. சூப்பரா இருக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாதம் ஆகஸ்ட். சூப்பரா இருக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்.